Hi viewers, welcome to aathusamayal. இன்னைக்கு இந்த வீடியோல பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்றது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த பன்னீர் பட்டர் மசாலா நான் ஒரு 15 மெம்பர்ஸ்க்காக நான் செய்யிறது. இதுக்கு தேவையான பன்னீர் எடுத்துக்கலாம். நான் மில்கி மிஸ்ட் பன்னீர் வந்து ஒரு 200 கிராம் வந்து 3 எடுத்துர்க்கேன். அது இந்த மாதிரி நீங்க கட் பண்ணிட்டு லைட்டா வார்ம் வாட்டர் கொஞ்சம் மேல நீங்க இந்த மாதிரி நீங்க விட்டு விடுங்க. அது கொஞ்சம் சாஃப்ட்னஸ் உங்களுக்கு கொடுக்கும். மற்ற நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணவோ எது பண்ணவும் வேண்டாம். அப்படியே நீங்கள் பட்டர் மசாலாவில் போட்டு நம்ம வந்து சாப்பிட வேண்டியது தான். இப்போ அதுக்கு தேவையானது என்னன்னு பார்த்துப்போம். நான் ஒரு 3 தக்காளி, பெரிய பெரிய தக்காளி, அதுக்கப்புறம் 3 பெரிய வெங்காயம் நான் எடுத்திருக்கேன். உங்கள் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து முந்திரி கேஷ்யூஸ் வந்து நான் ஒரு 15 கேஷ்யூஸ் மேலே எடுத்திருக்கேன். அது எல்லாமே நல்லா வதக்கிக்கணும். வதக்கிட்டு ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு நீங்கள் நல்லா பேஸ்ட் மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வீடியோவில் பார்க்குறீங்களா, அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு பேனை வச்சுண்டு தேவையான அளவு பட்டர் நீங்கள் போட்டுக்கணும். பட்டர் போட்டுட்டு இப்போ காஷ்மீரி ரெட் சில்லி நான் இப்போ இதில் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியாத்தூள் நீங்கள் இதில் போடணும். அப்புறம் கரம் மசாலா தூள், அதுக்கப்புறம் ஜீரகத்தூள் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே உங்களுக்கு என்னென்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் இருக்குது, இன்க்ரீடியன்ட்ஸ், அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது எல்லாம் போட்டு அந்த பட்டர்லேயே நல்லா அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நீங்கள் வந்து வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச இந்த விழுதை அதில் சேர்த்து நல்லா நீங்கள் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடணும். அதுக்கப்புறம் இதுக்கு கேஷ்யூஸே போட்டதுனால உங்களுக்கு அந்த ஸ்வீட்னஸும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ரிச்னஸ் கொடுத்துரும். நீங்கள் இன்னும் இது வந்து ஹோட்டல் ஸ்டைலில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அமுல் க்ரீம் இருக்கு இல்லையா, அதை கூட நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது போடுறேன். நீங்கள் குவான்டிட்டியை பொறுத்து ரொம்ப கம்மியாக தான் இந்த இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கணும். இல்லைன்னா இஞ்சி பூண்டு விழுதுனுடைய அரோமா வந்து ரொம்ப உங்களுக்கு டேஸ்ட் வந்து நல்லாவே உங்களுக்கு காமிச்சு கொடுத்துரும். இப்போ பன்னீர் நம்ம வந்து அந்த வார்ம் வாட்டரில் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பன்னீர்லாம் இதில் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டு எடுத்தால் உங்களுக்கு பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடும். ரொம்ப ஈஸியான டிஷ் தான். நம்ம வெளியில் இதுக்குன்னு ரெஸ்டாரண்ட் நம்ம போய் நம்ம வாங்கணும்னு தேவையில்லை. நீங்கள் வீட்லேயே நம்ம பண்ணலாம். இப்போ எண்டில் நான் கரம் மசாலா சேர்க்குறேன் கொஞ்சமாக. அதுக்கப்புறம் கசூரி மேத்தி ரொம்பவே முக்கியம். கொஞ்சம் அந்த ஸ்வீட்னஸ் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு நான் சாஸ் ஒரு சின்ன ஸ்பூன் அளவு சாஸ் நான் சேர்க்குறேன். இப்போ கசூரி மேத்தி நல்லா அதை சேர்த்துட்டோம்னா இப்போ உங்களுக்கு அந்த டேஸ்ட், உங்களுக்கு அந்த ரிச்னஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துரும். இப்போ எண்டில் நான் கொஞ்சமாக க்ரீம் சேர்க்குறேன். இந்த க்ரீம் வந்து நான் வீட்டிலே ரெடி பண்ணது. நீங்கள் பால் காய்ச்சறீங்கல்ல, அது மேலே உங்களுக்கு அந்த பால் ஆடை மேலே இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுத்து ஃப்ரீசரில் வச்சோம்னா நமக்கு அந்த க்ரீம் கிடச்சிரும். ஸோ வீட்லேயே கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா க்ரீம் வாங்கிக்கணும் நீங்கள். இப்போது இந்த பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுது. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.